வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி ராகி சேமியா பார்க்கலாங்க. ராகி சேமியாவை கோல்டு வாட்டரில் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஊற வச்சு இட்லி தட்டில் வேக வச்சுக்கிறோம். தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 3, வரமிளகா 2 சேர்த்துக்கிட்டுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். முதலையே உப்பு போட்டு ஊற வச்சோம், அதனால் தண்ணி வடிச்சிடறோமில்லங்க, அதனால் பத்தாது. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு பார்த்தோம்னா அப்படியே உதிரியாக சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சேர்த்தனா சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல். ஆனால் தேங்காய் சேர்த்துனா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க ராகி சேமியா. இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். டைரெக்டாக போட்டு கிளறதை விட இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு இதாக பிடிக்கும். நான் டைரெக்டாகவும் கிளறுவேன், இந்த மாதிரி செய்வேன். டைரெக்டாக கிளறோம்னா என்ன பண்ணணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். அதோட இதுதாங்க பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி என்னோட இந்த சுவை 6 சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள்.